திருப்பதி திருமலையில் பெண்கள் யாரும் பூ வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லவில்லை. அந்த தரிசனத்திற்கு செல்லும் பொழுது, அந்த சன்னதிக்குள் செல்லும் பொழுதுதான் பூ என்பது வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதற்கான காரணத்தையும் அங்கேயே போர்டிலேயே எழுதி வச்சிருப்பார். நிறைய நம்ம அந்த திருமலையில் சுற்றி கொண்டிருக்கும்போது பார்க்கலாம். அங்கே என்ன எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே பூக்கக்கூடிய மலர்கள் அனைத்தும் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் என்பதனால் அந்த மலர்களை பறிக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். அதே மாதிரி அந்த திருமலையிலே பூக்களை பறித்து அதனை தொடுத்து பெண்கள் தலையிலே சூடிக்கொள்ள வேண்டாம் என்று அது தன்னால் புரிந்து கொள்ளப்பட்டு, மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டு பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கமாகவே மாறி இருக்கிறது. இந்த வெங்கடாச்சலபதிக்கு அலங்கார பிரியன் என்றே பெயர். மகாவிஷ்ணுவே பொதுவாக அலங்கார பிரியன் தானே சொல்லுவார். சிவனுக்கு அபிஷேக பிரியன் என்று பெயர், மகாவிஷ்ணுக்கு அலங்கார பிரியன் என்று பெயர். இதிலே ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு ஸ்தலத்திலே ஒவ்வொரு விதமாக இறைவனானவர் காட்சி அளிக்கிறார். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஸ்ரீரங்கத்தினை போகபவனம் என்று சொல்லுவார்கள், காஞ்சிபுரத்தினை தியாகபவனம் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி திருமலையை பார்த்தோம்னா மலர் பவனம் என்றே சொல்லுவார்கள். மலர்கள், மொத்த மலர்களும், அங்கே பூக்கக்கூடிய மொத்த மலர்களும் இறைவனுக்கே சமர்ப்பணம், அந்த ஆண்டவனுக்குத்தான் சொந்தம் என்பது போல் அந்த மலர்களால் அலங்கரித்திருப்பார்கள்.